Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12 ஜூன் 2025 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசில கேட்ட ஜிகே क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜூன் 5ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंसலாம் கேட்டிருக்காங்களோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க அந்த क्वेश्चंस பிளஸ் அதுக்கு கீழ கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 क्वेश्चन வரைக்கும் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. சோ லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். சோ இதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which article of the constitution provides for a social order based on justice? அரசியலமைப்பின் எந்த பிரிவு நீதியை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக ஒழுங்கை வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 38. ஓகேவா? சோ ஆல்ரெடி முந்தின ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் போடும்போதே சொன்னேன் முக்கியமான ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட் எல்லாமே படிச்சுட்டு போங்கன்னு. சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா நம்மளோட NTPC டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த क्वेश्चन வந்து நாம கொடுத்திருக்கோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ 102வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் வந்து கொடுக்குது. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல யாருக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWSக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கறத பத்தி பேசுறது தான் 103வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, क्वेश्चन எப்படி கேட்டிருந்தாங்கன்னா what does the 103rd constitutional amendment deal with ன்னு கேட்டிருந்தாங்க. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எகனாமிக் ரிசர்வேஷன். ஓகே, சோ இதுவும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கொடுத்த क्वेश्चन தான். 103வது அரசியலமைப்பு திருத்தம் எதை பற்றி விவாதிக்கிறது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார இட ஒதுக்கீடு. ஓகே, சோ இந்த क्वेश्चनல பாருங்க. சோ இதுவும் ஹிஸ்டரி டீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இது எல்லாமே ஷிஃப்ட் 1 ஓட क्वेश्चंस. இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் லோத்தல் வாஸ் ஃபேமஸ் ஃபார் which of the following? ஓகே, சோ இந்த क्वेश्चनக்கு கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. எதுக்கு ஃபேமஸ்? கப்பல் கட்டும் தளம், அப்படிதான, போர்ட் இருக்கும் அங்க. ஓகே, சோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்துல லோத்தல் வந்து எதுக்கு ஃபேமஸ்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? டாக் யார்டு. ஓகே, சோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் லோத்தல் பின்வருவனவற்றுள் எதற்கு பிரபலமானதுன்னு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா கப்பல் கட்டும் தளம். ஓகே, who is currently the finance secretary of India ன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் சேத். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க ஆர்டிகிள் 15ல இருந்து क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 15னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 15ங்கிறது பாத்தீங்கன்னா prohibits discrimination by the state on grounds of religion, race, caste, sex or place of birth. This fundamental right, part of the right to equality, ensures that no citizen is discriminated against in accessing public places, facilities or resources based on these factors. It also allows the state to make special provisions for women and children. அதாவது இந்திய அரசியல் அமைப்போட இந்த ஆர்டிகிள் இருக்கு இல்லையா, ஆர்டிகிள் 15. சோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையுமே சாதி, மதம், இனம், பாலினம், அவங்களோட எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அதை வச்சு யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லாருமே சமத்துவமானவங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 15ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த ஆர்டிகிள் 15 பத்தி இன்னைக்கு ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. In the state of Dash, the general direction of the Himalayas is from southwest to northeast. Dash மாநிலத்தில் இமயமலையின் பொதுவான திசை தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக உள்ளது. எந்த மாநிலத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல. ஓகேவா? சோ இந்த क्वेश्चंस எல்லாமே இன்னைக்கு ஷிஃப்ட் 1ல கேட்ட क्वेश्चंस தான். at the same time இந்த क्वेश्चंस எல்லாமே நம்ம NTPC யோட டெஸ்ட் பேட்ச்லயும் நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே, சோ ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2024லயே நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணிட்டோம். சோ அப்ப இருந்தே நீங்க பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு GK செக்ஷன் வந்து ஈஸியா இருந்திருக்கும். ஓகேவா? சோ ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்கல. ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து படிக்காம ஒதுக்கி வச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்டுக்கும் கரண்ட் அஃபேரை கரெக்டா ரீட் பண்ணாம போனவங்களுக்கும் தான் GK செக்ஷன் வந்து ரொம்ப டஃபா இருந்திருக்கு. அதுக்காக நான் GK செக்ஷன் ரொம்ப ஈஸின்னு சொல்ல வரல, மாடரேட் டு டிஃபிகல்ட். பட் நீங்க படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு GK செக்ஷன் வந்து மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. பூனா பேக்ட் 1932 வாஸ் சைன்டு பிட்வீன். சோ பூனா பேக்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. பூனா ஒப்பந்தத்துல இருந்து क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த क्वेश्चனை இந்த மாதிரி கேட்கல. ஓகேவா? ஆனா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்திருந்தோம். பூனா பேக்ட் 1932 வாஸ் சைன்டு பிட்வீன் டாக்டர் அம்பேத்கர் அண்ட் மகாத்மா காந்தி. ஓகே, பூனா ஒப்பந்தம் 1932 டேஸ் இடையே கையெழுத்தானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் இடையே கையெழுத்தானது. இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்ல படிச்சுட்டு போயிருப்போம். பட் அவங்க கேட்டிருந்தது என்னன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கீழே டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். அதுல லாஸ்ட் பாயிண்ட்ல தெளிவா சொல்லியிருப்போம். புனேவில் உள்ள ஏர்வாடா மத்திய சிறையில் மகாத்மா காந்தி மற்றும் BR அம்பேத்கர் சார்பில்
மதன் மோகன் மால்வியா கையெழுத்திட்டார்? ஓகே, இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் இதுதான். ஓகேவா? ஸோ டைரக்டா பூனா ஒப்பந்தம் எப்போ அப்படின்னு கேட்டா 1932 எல்லாரும் போட்டிருப்பீங்க. யாருக்கு இடையில கையெழுத்தானதுன்னு கேட்டாலும் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கு இடையில அப்படின்ட்டு ஈஸியா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. பட் கொஸ்டினை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த பூனா ஒப்பந்தத்துல மகாத்மா காந்திக்கு பதிலாக கையெழுத்திட்டவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதன் மோகன் மால்வியா வந்து கையெழுத்திட்டார். இதுதான் இன்டெப்தா எடுக்கிறது. நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு போயிருவோம் எக்ஸாமுக்கு. பட் உள்ள இருக்கக்கூடிய டீடைலான எக்ஸ்பிளனேஷனையும் நீங்க பார்க்கணும். நம்ம ஹிஸ்டரி கிளாஸ்லயும் நான் சொல்லியிருப்பேன். பட் டைரக்டா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஜஸ்ட் பூனா பேக்ட் மட்டும்தான், எந்த வருஷம் யாருக்கு இடையில கையெழுத்தானது இது மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க இன்டெப்தா படிக்கணும். ஓகே, யாரோட காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லிங்டன் பிரபுவோட காலத்துல தான் பூனா பேக்ட் வந்து கையெழுத்திடப்பட்டது. ஓகே, ஸோ அந்த நேரத்துல மகாத்மா காந்தி அண்ட் அம்பேத்கருக்கு பதிலா அவங்க சார்புல யாரு கையெழுத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதன் மோகன் மால்வியா கையெழுத்திட்டார். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ டைரக்டா கேட்டிருந்தா நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டதுனால அவங்களுக்கு ஜிகே வந்து கொஞ்சம் இன்டெப்தா எடுத்ததுனால டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஓகே, மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு டைரக்டா கேட்கலாம், பூனா ஒப்பந்தம் வந்து யாருக்கு இடையில் கையெழுத்தானது, எந்த வருஷம் கையெழுத்தானதுன்னு கேட்கலாம். அடுத்து பாருங்க, ஸோ இதுவும் கண்டிப்பா நீங்க டே டு டே லைஃப்ல வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலே இந்த இது தெரிஞ்சிருக்கும். டு செலக்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ட்ரிபிள் கிளிக். நம்ம மவுஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் கிளிக் பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணுவோம், ட்ரிபிள் கிளிக் பண்ணுவோம், அப்படிதானே? ஸோ சிங்கிள் கிளிக்னா தெரியும், டபுள் கிளிக்னா தெரியும். இன்னைக்கு கேட்டது என்னன்னா ட்ரிபிள் கிளிக் பண்ணா ஒரு MS வேர்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு வேர்டு ஃபைல் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல ஒரு பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃப் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து இருக்கு. இந்த பேராகிராஃப் பக்கத்துல நான் என்னோட மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா ட்ரிபிள் கிளிக் பண்றேன், 3 வாட்டி கிளிக் பண்றேன். ஓகே, அப்படி பண்ணா எனக்கு என்ன ஆகும் இதான் கேட்டிருந்தாங்க. என்டையர் பேராகிராஃபுமே எனக்கு என்ன ஆகும்னா செலக்ட் ஆகும். என்டையர் பேராகிராஃபுமே எனக்கு செலக்ட் ஆகும். ஓகே, MS வேர்ட்ல ட்ரிபிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும், இதுதான் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின். ஓகே, டு செலக்ட் அன் என்டையர் பேராகிராஃப். ஓகே, என்டையர் பேராகிராஃபும் நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பேராகிராஃப் இருக்கோ, ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது பேராகிராஃப் வேர்ட்ல இதே மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க ட்ரிபிள் கிளிக் பண்ணி பாருங்க, இந்த பேராகிராஃப் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த என்டையர் பேராகிராஃப் செலக்ட் பண்றதுக்கு கீபோர்ட்ல ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. என்ன அப்படின்னா உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்கனாலும் இந்த என்டையர் பேராகிராஃப் வந்து செலக்ட் ஆகும். இது மவுஸ்ல வந்து ட்ரிபிள் கிளிக் பண்ணணும், அதே கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரிபிள் கிளிக் ஆகிரும். அதாவது சாரி, என்டையர் பேராகிராஃப் வந்து செலக்ட் ஆகிரும். ட்ரிபிள் கிளிக்னாலும் என்டையர் பேராகிராஃப் செலக்ட் ஆகிறதுனாலும் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டவுன் ஆரோனாலும் சேம் தான். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ் வந்து படிச்சுட்டு போக சொல்லியிருந்தேன். இந்தியாவோட ரேங்க் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இந்த ரேங்கை வெளியிடுறது யாருன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு கேட்கலாம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இந்த இதை வந்து இந்த இண்டெக்ஸை வெளியிடுறது யாருன்னு கேட்பாங்க. யாரு அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருந்தாங்க. 63வது ரேங்க். இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 63rd. எவ்வளோ கண்ட்ரீஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 எக்கனாமிஸ்ல. ஓகேவா? ஸோ 190 எக்கனாமிஸ்ல இந்தியாவோட எக்கனாமி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா 63rd. இதை ரிலீஸ் பண்றது யாருன்னா வேர்ல்டு பேங்க். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2025ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷங்கை சைனால நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுல இந்தியாவுக்கு கிடைச்ச மொத்த மெடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மெடல் வந்து கிடைச்சது. இதுல இன்னைக்கு இந்த ஆர்ச்சரி வேர்ல்டு கப்ல பிரான்ஸ் மெடல் யாருக்கு கிடைச்சது, இதுதான் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இதுல வெண்கல பதக்கம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா குமாரி அண்ட் பார்த் சலுங்கே. உங்களுக்கு ஆப்ஷன்ல தீபிகா குமாரி இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், பார்த் சலுங்கே இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். மேபி ரெண்டுமே இருந்தா ரெண்டையுமே, அதாவது போத் A and B னு ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் கடைசியா 2 பிரான்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2025 டோட்டல் மெடல் பார்த்தீங்கன்னா 7 மெடல்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ 7th மெடல் வாங்கினது யாருன்னா தீபிகா குமாரி அண்ட் பார்த் சலுங்கே. ஓகேவா? ஸோ டோட்டல் 7 மெடல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. எங்க நடந்ததுன்னா ஷங்கை சைனால நடந்துச்சு. ஸோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு என்ன கேட்கலாம்னா ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2025 எங்க நடந்துச்சுன்னு கேட்கலாம், ஷங்கை சைனா. ஓகே, அடுத்து பாருங்க பீரியாடிக் டேபிள்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன்னா
எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிளும் பார்த்துட்டு போங்கன்னு. ஸோ இதில் அயோடின் வந்து எங்கே இருக்குது, பீரியாடிக் டேபிளில் அயோடினோட பிளேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா குரூப் 17ல இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நாம் வந்து ஹாலஜன் குரூப்னு சொல்லுவோம். எந்த பீரியடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th பீரியடில் இருக்குது. அயோடின் வந்து 5th பீரியடு 17வது குரூப்பு 17th குரூப்பு என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் குரூப்பில் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஆல்ரெடி முந்தின ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான். 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க. மேபி இது ஜூன் 5 or 6ல் கேட்ட கொஸ்டின் தான். இதே கொஸ்டின் நான் அனாலிசிஸ் வீடியோவில் முன்னாடி கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். அப்படிதானே? ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா பூஷன் கவாய். ஓகேவா? ஸோ ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஓகே, முந்தின ஷிஃப்ட்டை அனலைஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டினாவது ரிப்பீட் ஆகிரும். ஓகேவா? ஸோ 2 கொஸ்டினாவது ரிப்பீட் ஆகிரும். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் பார்த்துட்டு போங்க. அது எந்த டாபிக் கவர் ஆகுதோ அதையும் பார்த்துட்டு போங்க. அடுத்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 105வது ரேங்க்கு. டோட்டலாக எத்தனை கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127 கண்ட்ரியில் இந்தியாவோட பிளேஸ் வந்து 105வது இடத்துல இருக்காங்க. ஓகே, இன் MS PowerPoint 2019 ஷார்ட்கட் கீ டு ஸ்டார்ட் ஏ ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, அதாவது இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போறீங்க நீங்கள். நம்ம காலேஜஸ்லாம் பண்ணியிருப்போம் அப்படி தானே? ஸோ PowerPoint PPTயில் போடுவோம். அப்போ ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணுவோம்? F5 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லைடாக நமக்கு வந்துடும். அப்படி தானே? ஸோ 1 by 1 நமக்கு வந்து என்ன ஆகும்? ஒவ்வொரு இதாக வந்து முடிக்க இது பண்ணிக்கலாம். அப்படி தானே? 2009 ஷார்ட்கட் கீ டு ஸ்டார்ட் அ ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் த பிகினிங். ஆரம்பத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களோட கீபோர்டில் F5 இருக்கு இல்லையா? ஃபங்க்ஷன் கீ F5 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷன் வந்து என்ன பண்ணிடலாம்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இந்தியாஸ் ரேங்க் CCPI. இதுவும் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ CCPIனா என்னது? உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஜூன் 5ல் கேட்ட கொஸ்டின். ஸோ அதில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10th. இந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் ரிப்பீட் ஆயிருச்சு. நிறைய ஷிப்ல நானும் சொல்லியிருக்கேன் CCPI இண்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ 4 டைம் ரிப்பீட் ஆகிருச்சு. இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 10வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி நார்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4th பிளேஸில் யார் இருக்காங்க? டென்மார்க் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த 2.5 day hut. ஓகேவா? ஸோ இந்த நேம் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த நேம் பார்த்துருப்பீங்க, அதைதின்கா ஜோன்போரா. அப்படி தானே? அதைதின்கா ஜோன்போரா. ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இது படிச்சிருப்பீங்க. பட் 2.5 day hut இதை வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த லைனை வந்து ரீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் அதைதின்கா ஜோன்போரா அப்படிங்கிறத வந்து படிச்சிருப்போம். அப்படி தானே? ஸோ இதை கட்டினவர் யார் அப்படின்னா குதுப்தீன் ஐபக்குன்னு நமக்கு தெரியும். பட் அவங்க கொஸ்டினில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 2.5 day hutன்னு கேட்டிருந்தாங்க. அதைதின்கா ஜோன்போரான்னு கேட்கல. நாம எக்ஸாம் போகும்போது அதைதின்கா ஜோன்போரான்னு படிச்சுட்டு போயிருந்திருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு அதோட இன்னொரு நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 day hut. ஏன்னா 2.5 நாளில் கட்டி முடிக்கப்பட்டது அது. ஓகே, ஸோ இதை பில்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா குதுப்தீன் ஐபக். ஓகே, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி. ஓகே, ஸோ குதுப்தீன் ஐபக் அதைதின்கா ஜோன்போரா. ஓகே, ஸோ இது வந்து முகமது கோரியோட உத்தரவின் பேரில் 2.5 நாட்களுக்குள் கட்டப்பட்டதாக கூறப்படக்கூடிய ஒரு மசூதி தான் இது. ஓகே, ஸோ அதனால தான் அது பேர் வந்து 2.5 day hut. எக்ஸாமில் அதைதின்கா ஜோன்போரான்னு கேட்கல. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல் கேட்ட கொஸ்டின். நாளைக்கு மார்னிங் வந்து ஷிஃப்ட் 2 and 3ல் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன கொண்டு போகணும், இல்லை வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, இல்லைனா ஆதார் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கே உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க முந்தின ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் ப்ளஸ் அது எந்த டாபிக்லாம் கவர் ஆகுதோ அந்த டாபிக் படிச்சுட்டு லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ ஓவராலாக எக்ஸாமில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 70 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் 100% அக்யூரசியில் அட்டன் பண்ண முடியும். டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 65 கொஸ்டின் வித் 100% அக்யூரசியில் அட்டன் பண்ணாலே வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான் இந்த ஷிஃப்ட்லலாம். ஏன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம படித்தது தான், பட் எப்படி கேட்டிருக்காங்கன்னா டைரெக்டாக கேட்காம கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது உங்களுக்கு மாடரேட் தான். நல்லா தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் வந்து என்னவா இருந்திருக்கும், ஓரளவுக்கு ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். பட் நம்ம மேலோட்டமாக முக்கியமானதுன்னு படிச்சிருப்போம். அதே டாபிக் தான் கேட்டிருக்காங்க, அதை இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையிலிருந்து எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி மண்டேலேருந்து குரூப் டிக்கான நியூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா நம்ம எந்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500. ஸோ குரூப் டியோட நியூ பேட்ச் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சி சிஜிஎலோட நியூ பேட்ச் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு, ஸோ இந்த கோர்ஸுக்கு 1899 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ 2500 பே பண்ண வேண்டாம். ஸோ ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸில் நான் எப்படி ஜாயின் பண்ணணும் மேம்? குரூப் டிக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ்சிக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்கள், டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ சேம் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நியூ பேட்ச்ல எவ்ரி வீக் என்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், கிளாஸஸ், மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். குரூப் டி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கும் சிஜிஎல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கிளாஸஸ் கொடுத்துருக்கோமோ இது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, கிளாஸஸ் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் போகும்போது ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போங்க, ட்ரெஸ் கோடு வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போகணும். எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக போகாதீங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து கையில் மருதாணி வச்சிருந்தீங்கன்னா மருதாணியை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாளையோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.